விசிகாக்குன்னு ஒரு கொள்கை இருக்குல்ல, விசிகா கொள்கைக்கு ஆணவ சரணவாசுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க அவர் 4 சீட்டை கொடுத்துருக்காங்களா? 4 பேரும் பட்டியலினத்தை சார்ந்தவங்களா சட்டமன்ற உறுப்பினர்கள்? நீங்க தானே சொன்னீங்க. இல்ல, அவங்க சாதி ஒழிப்பு, சனாதன ஒழிப்பு, சமூக நீதி, தமிழ் தேசியம், அந்த கொள்கைகள் அவங்க நிலைப்பாடோட இருப்பாங்க. அப்புறம் ஏன் நீங்க நீங்க தானே சொன்னீங்க. நான் என்ன சொல்ல வரேன், நீங்க அத்துமீறு அடங்கமறு எதிர்த்து போராடுன்றதுதான் அவங்களுடைய கட்சியினுடைய அடிப்படை நாதம். அந்த அடிப்படையில் பார்க்க சொல்ல இதெல்லாம் ஒரு மேல்பூச்சி தானே. நீங்க ஒடுக்கப்பட்ட மக்கள், புறக்கணிக்கப்பட்ட மக்கள், பல ஆண்டுகளாக இந்த சமுதாயத்தால் நிராகரிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு எழுச்சியை தரணும், அவங்களுடைய மீட்சியை உருவாக்கணுன்றது தானே விடுதலை சிறுத்தைகளுடைய குறிக்கோளா இருக்க முடியும். அந்த மக்களுக்கான வாய்ப்பா அதை வந்துதான். பட்டியல் இடத்தை சார்ந்தவர்களுக்கு பெற்ற இடத்தை இவர் யாருக்கு கொடுத்தாரு? நீங்க இடஒதுக்கீடு எதுக்கு கேக்குறீங்க? அவங்க தொடர்ந்து ஆண்டாண்டு காலமா ஒடுக்கப்பட்டாங்க, அவங்க மேலுக்கு வரணும்னா இடஒதுக்கீடு தான் மாற்று வழின்றீங்க. அப்ப நீங்க இடத்த வாங்கி மறுபடியும் அவங்களுக்கே கொடுக்குறீங்க. புரட்சி தலைவி அம்மா நிறுத்தலையா? தலித் எதிர்முறைய திருச்சி பொது தொகுதியில நிறுத்தி நாடாளுமன்றத்துக்கு அனுப்பலையா? பல்லாவரத்துல தன்சிங்கை நிறுத்தி சட்டமன்றத்துக்கு அனுப்பலையா? ஆனா நீ இங்க அந்த பட்டியலினத்தை பாதுகாப்பதற்காக, அவர்களுடைய அந்த அடக்குமுறையிலிருந்து அவர்கள் மீட்பதற்காக கட்சி நடத்துற நீங்க அந்த இடத்தை வாங்கி அவங்களுக்கு கொடுக்குறீங்களே. பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பான கூட்டணியும் அந்த கூட்டணிக்கு போகிறது கூட பயப்படுறாரு.